வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி. அரிசி பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது. கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் ஸ்வீட் வேணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக சடனாக பண்ணிடலாம். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் நீங்கள் டெய்லியும் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அரிசி பாயாசம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். 100 கிராம் பாசுமதி ரைஸ் கழுவி நல்லா தண்ணியில் ஊற வச்சுடுங்க 1/2 மணி நேரம். ஜீரக சம்பா ஆர் பச்சரிசி கூட பண்ணலாம். பாசுமதி ரைஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் 1/2 லிட்டர் மில்க், கொஞ்சமாக கீ, 1 கப் சுகர் ஆர் வெல்லம். சுகரோ வெல்லமோ வந்துட்டு எவ்வளோ அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவல் சைஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மில்க் மேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுகர் ஆர் வெல்லம் குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. முந்திரி, பாதாம் வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பிஸ்தா, என்ன நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்டு திராட்சை, கொஞ்சமாக ஏலக்காய் தூள். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கான பால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பால் நல்லா கொதிக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஆடப்படியாமல் இருக்கும். இப்போ நாம் கழுவி வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரைஸ் இதில் போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விடலாம். இப்போது அரிசி நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். கரண்டியாலே லைட்டாக கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க. ஓகே, தென் இப்போது மீதி இருக்கிற இன்னும் 1 டம்ளர் பாலை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொதிக்க விடலாம். இப்போ ஸ்டவ்வில் இன்னொரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் இந்த வெல்லம் இருக்கு இல்லையா, அதை போட்டு வெல்லம் கரைஞ்சதும் வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கொதிக்க விடுங்க, வெல்லம் கரையட்டும். அதில் ஏதாச்சும் தூசு டஸ்டெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இதை வடிகட்டி எடுத்துக்கிறது. நல்லா கரைஞ்சிருச்சு வெல்லம். இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ரைஸ் பால் இருக்கு இல்லையா, அதுலேயே இதை வடிகட்டி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுலேயே மில்க் மேடும் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரைஸ் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதும் அதில் முந்திரியை போட்டு கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட முந்திரி, பாதாம், பிஸ்தா என்ன நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இப்போ திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். திராட்சை உங்களுக்கு பிடிக்கும்னா இன்னும் நிறையா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பலூன் மாதிரி உப்பி வந்ததும் எடுத்துடலாம். எடுத்து அதை ஆல்ரெடி கொதிச்சிட்ருக்கு இல்லையா, அந்த பாயாசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக கொதிக்க விடுங்க. பாயாசம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக கொதிக்கட்டும். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், கெட்டியாக இருக்குது. அவ்வளோதான், சூப்பரான பாயாசம் ரெடி. ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான அரிசி பாயாசம் ரெடி. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட டிஷ்ஷஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.